ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஆந்திராவோட ட்ரெடிஷ்னல் ஒரு பச்சடி பண்ண போகிறோம். அதுதான் சிந்தக்காய் பச்சடி. சிந்தக்காய் பச்சடின்னா வந்து புளியங்காய் பச்சடி, ஓகேவா? சிந்தக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ணி வைப்பாங்க. அந்த தொக்கு வந்து 2-3 இயர்ஸ் வந்து ஸ்டோர் வச்சுப்பாங்க. அந்த சீசனில் வரும் இல்லையா புளியங்காய், அதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அந்த தொக்கு வச்சு தான் பச்சடி பண்ண போகிறோம். அந்த தொக்கு வந்து மல்டிபிள் காம்பினேஷன்ல பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து பேசிக் சிந்தக்காய் பச்சடி. அந்த புளியங்காய் தொக்கு வச்சு பேசிக் பச்சடி தான் பண்ண போகிறேன். அதே புளியங்காய் தொக்கு வச்சுட்டு மல்டிபிள் காம்பினேஷன்ல பண்ணுவாங்க. ஒன்று வந்து தோசைக்காய் புளியங்காய் தொக்கு வச்சு பண்ணுவாங்க. அதே வந்து பழமா இருக்கு இல்லையா, மிளகா, அதோட காம்பினேஷன்ல ஒன்று பண்ணுவாங்க. தக்காளி போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து மல்டிபிள் காம்பினேஷனில் பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து பேசிக் புளியங்காய் பச்சடி, பேசிக் சிந்தக்காய் பச்சடி, ஓகேவா? ஸோ என்கிட்ட வந்து இந்த சிந்தக்காய் தொக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போதான் முடிய போகுது, ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்ச 6 months மேலே வரும். ஸோ இது வீடியோ பண்ணலாம், அட்லீஸ்ட் சீசனில் வந்து இந்த தொக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த தொக்கு வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த புளியங்காயில் வந்து சீடெல்லாம், பெரிய பெரிய சீடெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்ல போடுவாங்க, ஓகேவா? கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், இவ்வளோதான் எடுத்திருக்கேன், ஓகே? மீதி எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். ஜாடியில வச்சுட்டு வைப்பாங்க. அப்படின்னா கிளாஸ் ஜார்ல, ஜாடின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஜாடி. அந்த ஜாடியில வச்சு வைப்பாங்க. இவ்வளவு பெரிய ஜாடி இருக்கும், ஒரு 10 கிலோ ஜாடி அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து வில்லேஜ்ல மெயின் இதுக்கு போவாங்க இல்லையா, ஸோ எல்லாரும் வந்து காலையில சாப்பாடுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ எங்க வீட்டுல வந்து எங்க அத்தை பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்படி இல்லைன்னா எங்க அம்மா வந்து அந்த மார்க்கெட்ல இருக்கிற புளியங்காய் வாங்கிட்டு வந்து பண்ணி வைப்பாங்க. ஸோ எங்கிட்ட எப்படியோ வந்துச்சு, 2 இயர்ஸ் எங்கிட்ட இருக்குது. எப்பயாச்சும் தான் நான் பண்ணுவேன், ரொம்ப ரேரா தான் பண்ணுவேன். ஒரு 6 months once இல்லைன்னா 3 months once தான் நான் பண்ணுவேன். ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன் இது. ஸோ இந்த புளியங்காய் தொக்கு, இதுல என்னன்னா புளியங்காய், உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இந்த தொக்கு இது வந்து பச்சடி பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய இன்கிரீடியன்ஸ்: தனியா, ஜீரகம், வெந்தயம், ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன் 10 எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப புளிக்கும், ரொம்ப புளிக்கும். அட்லீஸ்ட் இது போடலாம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதனால நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, புளியங்காய் பச்சடி பத்தி புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆச்சு. இப்போ நம்ம இதுல வந்து 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஒரு 1/4 இருந்து 1/2 ஸ்பூன் வரையிலும் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது பச்சை மிளகாய் இப்படி கொஞ்சம் கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வெடியாம இருக்கும், இல்லைன்னா வெடிஞ்சு நம்ம மூஞ்சி மேல விடும். அப்பா வேடிக்கிறது. கட் பண்ணி போட்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெடிக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆந்திரா ஸ்பெஷல் பச்சடிஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு என்ன டைப் ஆஃப் பச்சடி பண்ணா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பச்சை மிளகா, வெந்தயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆச்சு, கறி பிடிக்குது, அதனால நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி அரைச்சிக்கலாம், ஓகேவா? ரொம்ப சூடா இருக்கு, இப்படியே அரைச்சா வந்து மேலே விழும். ஸோ இது எல்லாமே நல்லா ஆறு இருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 5 பல் பூண்டு தோல் எடுத்துட்டு போட்டுக்கணும். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கு, அதனால வந்து வெறும் இந்த ஒரு இதுக்கு மட்டும் உப்பு போடலாம். கொஞ்சமா தான் நான் போட்டுட்டு இருக்கேன், ஓகே? ஃபர்ஸ்ட் இது மிக்ஸி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த புளியங்காய் தொக்கு போட்டு அரைச்சிக்கலாம்.
எல்லாம் கொஞ்சம் மிக்ஸி ஆனதுக்கப்புறமா இந்த இது இருக்கு இல்லையா புளியங்காய் தொக்கு அதை போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் போடணும். கொஞ்சமா வாட்டர் போட்டு மிக்ஸி அரைச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டுக்கிட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஏன்னா இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னும் ப்ரௌன் கலர்ல வரும். ஸோ அதனால மிக்ஸி அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு. இதுல நம்ம வந்து புளியங்காய் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த புளியங்காய் தொக்கு பண்ணும்போது அந்த மேலே இருக்கும் இல்லையா தோல், புளியங்காயோட தோல், ஸோ அது கொஞ்சம் திக்கா இருக்கும். அதனால மிக்ஸியா இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா ரொம்ப இதுவா இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாவே அரைச்சுக்கோங்க. ஸோ இப்போ தாளிக்கணும் இது. ஸோ மெயின் டேஸ்ட் அந்த பச்சடிக்கெல்லாம் தாளிக்கிறது தான். ஸோ இதுக்கும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தாங்க படும். இந்த பச்சடி வந்து 1 வீக் வரையிலும் இருக்கும். ஊறுகாய் மாதிரி சாப்பிடணும், நிறைய எல்லாம் கிடையாது. குட்டி ஸ்பூன்ல ஊறுகாய் மாதிரி, ஊறுகாய் எல்லாம் நம்ம எப்படி தொட்டிப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பச்சடின்னு சொல்ற ஊறுகாய் தான் பச்சடி பண்ணுவோம். புளியங்காய் ஊறுகாய் வச்சுட்டு பச்சடி பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடணும். ஆயில் போட்டுட்டு, ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடலாம். ஸோ 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் கடல் பருப்பு, கொஞ்சமா ஜீரகம். ஆல்ரெடி நம்ம அதில் ஜீரகம் போட்டிருக்கோம். தட்டி வச்சா ஒரு 2 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இது கருவேப்பிலை தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கடல் பருப்பெல்லாம் ஃப்ரை ஆச்சு. இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சா புளியங்காய் தொக்கு பச்சடி போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த மிக்ஸி ஜார் கலவுன தண்ணி கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் போட்டேன். அதனால வந்து அந்த திக்கு கொஞ்சம் அந்த லூஸ் கன்சிஸ்டன்சியா தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே, இது வந்து பச்சடி பண்ணும்போதே செம்ம டேஸ்ட் வருங்க. அந்த வாயில தண்ணி வரும். ஓகே, அந்த ஃப்ளேவர் எல்லாம் செம்மையா இருக்கும். இந்த புளியங்காய் சீசன் வந்தப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்ஸோட நான் சொல்றேன். 3 இன்கிரீடியன்ஸ் தான். புளியங்காய், கல்லுப்பு, மஞ்சத்தூள் கரெக்டான மெஷர்மெண்ட்ல போட்டு பண்ணி வச்சுட்டோம்னா 3-4 இயர்ஸ் ஸ்டோர் இருக்கும். நம்ம அந்த ஜாடியில வச்சாவே அத்தனை நாள் இருக்கும். இப்ப இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல வச்சா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 1/4 கிலோ பண்ணா ஒரு குட்டி ஃபேமிலிக்கு 1 இயர் மேல வரும். நான் எனக்கு எப்போ ஒரு 1/2 கிலோ கொடுத்து விட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ரெகுலரா பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி இப்ப பண்ணதே வந்து எனக்கு ஒரு 10 டேஸ் மேல வரும். ஏன்னா அது சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான் சாப்பிடுவோம். ரொம்ப குழம்பு மாதிரி சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஊறுகாய் பிக்கிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஹெல்த் வைஸ் பதில் இல்லை என்கிட்ட. ஓகே, இங்க 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப சூடான ரைஸ்ல போட்டு சாப்பிட்டான்னு வச்சுக்கோயே, அப்படியே செம்மையா இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க.
ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். டேஸ்ட் பார்த்தாலும் வந்து ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். பச்சடின்னா இந்த ஊறுகாய் சாப்பிட்ற அந்த அளவுக்கு தான் நம்ம இதை சாப்பிட முடியும், அதுக்கு மேல எல்லாம் சாப்பிட முடியாது, பாடியும் ஹீட் ஆகும். ஸோ அந்த வின்டர் சீசன்ல எல்லாம் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப, வின்டர் அண்ட் ரெய்னி சீசன்ல வந்து இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆந்திரா சின்னைக்காய் பச்சடி, புளியங்காய் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.